கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கும் இயேசு ஊழியங்கள் திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். இந்த நாள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் இந்த வார்த்தை கடந்து செல்ல வேண்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளை கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதாக. உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, அனுப்பின காரியத்தை செய்து முடித்தே திரும்பும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. தொடர்ந்து இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள அற்புதங்கள் நடப்பதாக. எங்களையும் உடைய கரத்தில் தாழ்த்தி படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கடந்த முறை தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பேசி இருக்கிறோம். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம். கடந்த வாரத்துல தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களாக ஆசீர்வதிக்க இயேசு ஊழியங்கள் திருச்சபை சார்பாக ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த ஜூம் மீட்டிங்கான அந்த ஐடி, பாஸ்வேர்ட், அது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நாங்க தெரிவிப்போம். மொபைலோட ஸ்டேட்டஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது இருக்கும். ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணியில அது தொடர்ந்து நடைபெறுகிறது. அதுல நீங்கள் பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதும் இந்த நாள் தியானத்துக்குரிய வசனத்தை உங்கள் மத்தியில நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பயப்படாதே என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பூமியின் கடைசி வரியந்தமும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நாம் தியானிக்கிற வார்த்தை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மகா பெரு தொற்று காலங்களிலே வாழ்கிற நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு பாதுகாப்பை தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு சமாதானத்தை தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை வழி நடத்துகிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்படி யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசின வார்த்தை. அந்த அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. நடைபெறுகிற சம்பவங்களை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நாள் வெகு சமீபமாய் இருக்கிறது என்பதை நமக்கு அது வலியுறுத்தி சொல்லுகிறது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் மரணத்தின் செய்திகள்.
தொலைக்காட்சியை திறப்போம் என்று சொன்னால் அங்கே மரண செய்திகள், பயங்கள், கலக்கங்கள், திகில்கள், மூச்சு திணறல்கள், இப்படி நிறைய நிறைய நடந்து சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை சோர்வடைய செய்கிறது. இந்த காலத்துல, இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வார்த்தை கொடுக்கிறார். பயப்படாதே தேசமே, பயப்படாதே இந்திய தேசமே, பயப்படாதே தமிழகமே, பயப்படாதே மதுரை ஜனங்களே, பயப்படாதேயுங்கள். ஆசீர்வதிக்கு இயேசு ஊழியர் திருச்சபையினுடைய மக்களே, பயப்படாதேயுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். பெரிய காரியங்களை செய்வார். எப்படியெல்லாம் பெரிய காரியங்களை செய்வார்? சில காரியங்களை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த 2வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேசத்தை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார். அதுக்கு அடுத்த வசனத்தை என்ன சொல்றாருன்னா, வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள். வெளியில மிருகங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அவைகளுக்கு என்ன சொல்றாருன்னா, வனாந்தரத்துல உனக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாயிருக்கும். வனாந்தரத்துல எப்படியா மேய்ச்சல் உண்டாயிருக்கும்? வனாந்தரமே ஒரு வறட்சி பாதை அல்லவா? அந்த வறட்சி பாதையில எப்படி மேய்ச்சல் உண்டாகும்? உண்டாகும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உண்டாகும். அதற்கு உதாரணமாக உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன், பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது வசனம், 35வது அதிகாரத்தில் முதல் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம் வறட்சியாகும். வறட்சியான பகுதியைத்தான் வனாந்தரம் என்று சொல்லுகிறார். அந்த வனாந்தரத்துல மிருகங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும் என்று சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி மூலமா மேய்ச்சல் உண்டாகும் என்று சொல்லுகிறார். விருட்சங்கள் காய்களை காய்க்கும் என்று சொல்லுகிறார். அத்திமரமும் திராட்சை செடியும் பலன் கொடுக்கும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் வனாந்தரத்தில் இவைகள் எல்லாம் பயிரிடப்படுகிறதா? யோசித்து பாருங்க. கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வகையான காரியங்களை வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். வனாந்தரமான சூழ்நிலையிலே மிருகங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். 2 விதமான சூழல்கள் பார்க்கப்படுகிறது. ஒன்று, வனாந்தரத்திலே ஆறுகள் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். வனாந்தரத்துல தண்ணீர் உண்டாயிருக்கும். ஆறுகளை உண்டாக்கணும்னா அங்க தண்ணி வருது இல்ல. இந்த வனாந்தரத்துல ஆகார் தேடி அலைந்த பொழுது குழந்தையின் சத்தத்தை கேட்டு ஆகார் தேடி அலைந்த பொழுது தண்ணீர் கிடைத்தது அல்லவா? என்னை காண்கிற தேவன் என்று அந்த இடத்துக்கு பெயர் வந்தது அல்லவா? அதை போல இந்த பெருந்தொற்று காலத்துல மேய்ச்சல் உண்டாகும். அத்திமரமும் திராட்சை செடியும் பலன் தரும் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா தரும், ஆண்டவர் சொன்னா அது தரும் தான் அர்த்தம். ஆண்டோடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் அவரிடத்துல திரும்பாது. எதற்காக அனுப்புகிறாரோ அதை செய்து முடித்தே திரும்பும் என்று வேதம் சொல்கிறது. மேய்ச்சல் உண்டாகும். இந்த தேசத்துக்குள்ள இப்படி சூழல்கள் உருவாகும். அந்த தேசத்துக்குள்ள இப்படி பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அவர் முன்னமே சொல்லி இருக்கிறார். எப்படி? இப்போ பிரசன்ட் இந்த காலத்துல பாருங்க, இஸ்ரேல் தேசத்துல யுத்தம் இல்லாத காலமே கிடையாது. எருசலேம் சந்திக்காத யுத்தமே கிடையாது. எருசலேம் சந்திக்காத ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல இல்ல. அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த தேசத்துக்கு தான் ஆண்டவர் சொன்னார் மேய்ச்சல் உண்டாகும். 23வது வசனம் என்ன சொல்லுகிறார் என்றால், சியோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். வனாந்தரத்தை சொல்றாரு, மேய்ச்சல சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்றாரு.
சியோன் குமாரர்களை பற்றி சொல்லுகிறார், சியோன் குமாரத்திகளை பற்றி சொல்லுகிறார். செப்பனியா புஸ்தகத்துல மகிழ்ந்து களி கூறுங்கள். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏன் களி கூற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலன். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த மகிழ்ச்சியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு வனாந்தரமான சூழ்நிலைகள் வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், கலக்கங்கள் வந்தாலும், மரண ஓலங்கள் கேட்கப்பட்டாலும் பயப்படாமல் கர்த்தருக்குள்ள நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது, என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், களங்கள் தானியத்தால் நிரம்பும் என்று சொல்லுகிறார். ஆலைகளிலே திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும் என்று சொல்லுகிறார். இதை நாம் வேறொரு கோணத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். தேசம் முழுவதும் லாக்டவுன்ல இருக்கு. களத்துல தானியத்தை எப்படி சேர்க்க முடியும்? ஆலைகளில திராட்சை ரசம் எப்படி வரும்? எண்ணெய் எப்படி வரும்? வேலை செய்யலைன்னா எப்படி காரியங்கள் உண்டாகும்? அப்ப எதுவுமே இல்லை, எல்லாமே நடைபெறுகிறது. எல்லா சூழல்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்கள் என்று சொன்னால் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். யோபு 37:5 சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார். யோபு 9:10 சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:50 சொல்லுகிறது, இதிலும் பெரிதானதை காண்பாய் என்று சொல்லுகிறார். பெரிய பெரிய காரியங்களை செய்யறதாங்க அவர் வேலை. நாமும் அப்படி பெரிய பெரிய அற்புதங்களை தான் எதிர்பார்க்கணும். விசுவாசத்தோட எதிர்பார்க்கணும், நம்பிக்கையோட எதிர்பார்க்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே செய்வார், ஆண்டவர் என் தேசத்திலே செய்வார், ஆண்டவர் என்னுடைய பட்டணத்திலே செய்வார், ஆண்டவர் என்னுடைய திருச்சபைக்குள்ளே செய்வார், ஆண்டவர் என் குடும்பங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து நாம் எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை குறித்து நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29:11 அப்படி சொல்லுகிறது. உங்கள் மேல சொன்ன அந்த நல் வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். காலங்கள் வருகிற பொழுது, நேரங்கள் வருகிற பொழுது, அவர் குறித்த காலம் வருகிற பொழுது நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமா இந்த வாரத்துல ஆண்டவர் இந்த நாளில பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனோடு கூட இருந்து, தேவன் உங்களோட கூட இருந்து நீங்க அவங்களெல்லாம் ஜெயித்தீங்க. எப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவராய் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், பராமரிக்கிறவராய் இருக்கிறார், போஷிக்கிறவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் வலது கரத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது போல ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிங்கள் பிரியமானவர்களே.
அந்த 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேசத்துக்குள்ள சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். எப்படி என்று சொன்னால் 26வது வசனம், யோவேல் 2:25-26 நாம் வாசிக்கலாம். முதல்ல 25 ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தேசத்துக்குள்ள நடைபெறுகிற சம்பவங்கள், தேசங்களுக்குள்ள நடைபெறுகிற சம்பவங்களை பார்த்து சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அகில உலகத்திலும் இந்த பெருந்தொற்று பெரிய கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வயது வித்தியாசம் இல்லாதபடி, ஜாதி வித்தியாசம் இல்லாதபடி, மொழி பேதங்கள் இல்லாதபடி, கோடீஸ்வரன் ஏழை பிச்சைக்காரர்கள் என்று வித்தியாசம் இல்லாதபடி அநேக ஜனங்கள் மாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாக்கு கொடுக்கிறாரே, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போனதையெல்லாம் திரும்பவும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 2020 மார்ச் மாதத்துல இருந்து இந்த நாள் வரையிலையும் நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய கையின் பிரயாசங்கள், சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகம், பலன், இருந்த சொத்து, எல்லா சேமித்த பணங்கள் எல்லாம் செலவழிந்து போயிற்று. கவலைப்படாதீங்க, திரும்பவும் அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கிற நகைகளை எல்லாம் அடகு வைத்து காரியங்களை செய்திருக்கிறோம். கவலைப்படாதீங்க, திரும்பவும் அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன செய்வாருங்க, அவர் சொன்னா செய்வார். ஒன்றை நாம் செய்ய வேண்டும். 26வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும், திடமா இருக்கணும், அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை நம்ம அறிஞ்சுக்கிறணும், அவருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது சொல்றார் பாருங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து போவது இல்லை. மனிதர்களுக்கு முன்பாக தலை குனிய விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வருகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெட்கப்பட விட மாட்டார். ஏன் அப்படின்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடினா நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கிறார். எப்படியெல்லாம் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 33:18-19 சொல்லுகிறார். மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நோக்கமாய் இருக்கிறது. சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் படுகிறது. மழை பெய்தால் எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாதபடி, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இல்லாதபடி மழை தண்ணீர் கிடைக்கிறது. அவனுக்கும் கிடைக்குது, நமக்கும் கிடைக்குது. உங்களுக்கும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவருடைய நாமத்தை விசுவாசித்து, அவருடைய நாமத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின திரு ரத்தத்தை விசுவாசிப்பாங்க, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை விசுவாசிப்பாங்க, அவர் உயிரோடு எழுந்ததை விசுவாசிப்பாங்க, பரத்துக்கு ஏறினதை விசுவாசிப்பாங்க. பெந்தைக்கோஸ்தே என்ற நாளிலே எருசலேமிலே மேல் வீட்டு அறையிலே வந்து இறங்கின அந்த சம்பவத்தை விசுவாசிப்பார்கள்.
அவங்க மேல அவர் நோக்கமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் அந்த நீதிமான்களாக இருக்கிறபடியினால் உடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாய் இருக்கிறது. 34:3 சொல்லுகிறது, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. உடையவருடைய நாமத்தை துதிக்கிற பொழுது நாம் நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். 4வது வசனம் சொல்லுகிறது, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார், முடிவு பண்ணிட்டார். நீதிமான் முடிவு பண்ணிட்டான். 34:5 சொல்லுகிறது, அவனை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்பட மாட்டாங்க. அவங்கள மேல அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. 34:6 சொல்கிறது, அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எது இடுக்கண் காலம், எது கஷ்ட காலம், எது நஷ்ட காலம், எது தோல்வியின் காலம், எது அங்கலாய்க்கிற காலம், அலைந்து திரிகிற காலம், எதுவானாலும் இருக்கிற இடத்துல நின்று, நீங்கள் செல்லுகிற வழியிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு அவரை நோக்கி பாருங்க. உங்க முகம் பிரகாசமா இருக்கும். நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நாம வெட்கப்பட மாட்டோம். ஜீவனுள்ள வார்த்தை அப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 16:8 தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சம்பவங்களை நினைத்து நாம் கலங்கக்கூடாது. மீண்டும் யோவேல் 2:26 திரும்பி வருவோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன ஆண்டவர் அவரே சொல்றாரு, நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீ அறிந்து கொள்ளும் போது மாத்திரம்தான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நான் ஒருவரே அவனை வழி நடத்தினேன் என்று சொல்கிறார். வனாந்தரத்துல நரி ஊளையிடுகிற ஸ்தலத்துல இருந்து அவனை ஆண்டவர் கண்டார். நான் அங்கிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். உபத்திரவத்தின் குகையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அத்தி மரத்துல இருக்கும்போது, மேல இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொன்னார். எத்தனை எத்தனை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று சிந்திப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய முகத்தை பிரகாசமடைய செய்வார். அப்படி நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும் போது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேசத்தின் மேலே ஒரு நாளும் இஸ்ரேல் தேசம் தலை குனிந்து போவது கிடையாது. எத்தனை ஆயுதங்களை எழுப்பினாலும் அது வாய்க்காமலே போகும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறார். அதை நாம் தியானிக்க வேண்டும். பெரிய காரியங்களை அவர்கிட்ட எதிர்பார்க்க. கடைசியாக 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 61வது அதிகாரம் வசனம் 7 நான் வாசிக்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். இங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க தேசத்துல ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவாங்க, அவங்க நித்திய மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகும் சொல்றார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன ஆண்டவர் அந்த பகுதியை நான் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள்.
அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரம் தேசத்துக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். தேசத்துக்கு சேமம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். தேசத்திற்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தார் எவன் நமக்கு தீங்கு விளைவிக்க கூடும்? சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார். நம்முடைய தேசம் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடையும். நம்முடைய மாநிலம் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடையும். நம்முடைய பட்டணத்தில் இரட்டிப்பான சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. பெரிய 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 காரியங்களை அவர் செய்வார். பெரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். துயரப்பட்டவங்களுக்கு அவர் ஆறுதலாய் இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கைகளை சீர்படுத்தும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். உங்களை என்னையும் ஆண்டவர் எதற்காக அழைத்தார், எதுக்காக பிரித்தெடுத்தார் என்று சொன்னால், அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறையை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். உங்களையும் என்னை ஆண்டவர் எதுக்காக பிரிச்செடுத்திருக்கிறார்னா, இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண பண்ண போகிறேன்னு சொல்றாரு. இஸ்ரேல் தேசத்துல அன்னைக்கு நீங்க அந்த காலத்துல யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார்? வெள்ள திருஷ்டாந்தகமாக உங்களுக்காக எனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் தேசத்துல பெரிய காரியங்களை இரட்டத்தனையான சுதந்திரத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதை இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது இப்பொழுதே நடக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒன்று செய்ய வேண்டும், நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரிபடுத்திக் கொள்வோம் என்று சொன்னார். நம்மை சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். தேசத்தின் மேல தாழ்த்தி தேவ சமூகத்தில் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கான சேமத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நன்மை செய்ய படியுங்கள், நன்மையை புசியுங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும். பாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லுகிறார். துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறார். அப்ப தேசத்தின் மேல எழும்பி இருக்கிற துக்கங்கள் முடிஞ்சிரும். விசுவாசிப்போம். இரட்டிப்பான சுதந்திரம் கிடைக்கும். விசுவாசிப்போம். திருச்சபையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். நம்ம குடும்பத்தில் இரட்டிப்பான நன்மைகளை தருவார். விசுவாசிப்போம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். நம்ம அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத காரியங்களை ஆண்டவர் செஞ்சிருவார். எனக்கா இவ்வளவு கிருபை, எனக்கா இவ்வளவு மேன்மை, எனக்கா இவ்வளவு பெரிய நன்மை, எனக்கா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று திகைத்து போய் நிற்கிற அளவுக்கு அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சுகமும் பலனும் உண்டாகும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆத்துமாவை காப்பார்.
கவலைப்படாதிருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறு. சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு. எருசலேம் குமாரத்தியே, ஆர்ப்பரி. இஸ்ரவேல் ராஜாவே, கர்த்தர் நடுவில் இருக்கிறாய், நீ தீங்கை காணாதிருப்பாய். இரட்டத்தனையான சுதந்திரத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர் ஆண்டவர். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் சுகமும் பலனும் சௌக்கியமும் ஆரோக்கியமும் நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அத்திமரமும் திராட்சை செடியும் பலன் கொடுக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளின் பலன் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்தவர்களுடையாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தருள வேண்டும் என்று மன்றாடி செபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கைக்குள்ளும் பெரிய பெரிய மாற்றங்களை செய்து, பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்து, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இந்த அற்புதங்கள் இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் சுகம் உண்டாவதாக. வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. சமாதானத்தை கொடுக்கிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு. உடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. சமாதானமும் ஆறுதலும் உண்டாவதாக. தைரியத்தை நம்பிக்கையை கூட்டி வழங்குவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இடம் கொள்ளாமற் போக மட்டும் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. அகில உலகமும் பெருந்தொற்றினால சோர்ந்து போயிருக்கிறது. உடைய வார்த்தையை அனுப்பி ஸ்திரப்படுத்தும், தேற்றும், திடப்படுத்தும், ஆசீர்வதி. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற மாட்டோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். எங்களோடு ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிற எல்லா குடும்பத்திலும் உடைய அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பங்களிலே நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கடன் இல்லாத ஒரு வாழ்வை ஜனங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேசத்தின் மேலே நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல உடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவர். சந்தோஷம் எங்களுக்கு நிறைவாய் உண்டாகட்டும். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த அபிஷேகம், வல்லமை, கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தியானம் பண்ணுங்க, கேளுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. Blessing Jesus Ministries யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆசீர்வதிக்க ஊழியங்கள் சபை மூலமா நடைபெறுகிற ஜூம் மீட்டிங்ல நீங்கள் குடும்பமா இதுல பங்கு பெறுங்க, அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைமை போதற்காக அவருடைய குடும்பத்து பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசத்திலே ஆண்டவருடைய சேமம் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.